الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلا إذا بلغت التراق وقيل من راق وظن أنه الفراق. صدق الله العليم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அற்புதமான, அழகான, சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த பயான் ஆரம்பிச்ச உடனே காபி சம்சா அந்த பேச்செல்லாம் விட்டுறணும். ஏன்னு சொன்னா அது நோக்கம் அல்ல. சம்சா எப்போ வேணாலும் சாப்பிடலாம், காப்பி எப்போ வேணாலும் குடிக்கலாம். இப்போ இவ்வளவு பெரிய ஏற்பாட்டான இந்த நிகழ்ச்சி நமக்கு ஏதாவது ஒரு புரோஜனத்தை தர வேண்டும். அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வானா. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது ஊர் நிர்வாகிகள், கௌரவ தலைவர்கள், முன்னாள் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், தாய்மார்கள், சகோதரிகள், குறிப்பாக வெளியூர்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பல ஊரை சார்ந்த ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், தாய்மார்கள், உலமாக்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான முதல்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஸரத் அவர்கள் அற்புதமான ஒரு கதை ஒன்று சொன்னாங்க, அந்த சொம்பு கதை. நான் வீட்டுல இருந்து வரும்போது தண்ணி கொண்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு பயம், அந்த ஒரு ஆளாவது கடைசி வரைக்கும் இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லி. இன்னும் இப்ப மக்தபினுடைய நிகழ்ச்சிகள் இருக்குது, பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அதனால அமைதியாக இருந்தோம்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை நாம் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி இருக்குது இன்றைய காலகட்டத்தினுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுவும் குறிப்பாக தாய்மார்கள், கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் தாய்மார்கள் தான் இருக்கிறீங்க. ஸ்கூல்ல கூட பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்றோர்களுடைய கலந்தாய்வு கூட்டம். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு உங்க வாப்பா வரலன்றாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைகிட்ட சொல்றாங்க உங்க அம்மாவை நீங்க கூட்டு வந்துருங்க. ஏன்? அந்த பிள்ளைகளை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அந்த தாய்மார்கள் தான் எடுத்திருக்கிறாங்க. அப்ப குறிப்பாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் தாய்மார்கள் தான். தகப்ப என்ன செய்யறாரு? வெளிநாட்டுக்கு போறாங்க, சம்பாதிக்க போறாங்க. அதனால அவர்களை விட அதிகமாக ஒரு பிள்ளைகளுடைய பொறுப்பு தாய்மார்கள் தான் இருக்குது. அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களில் அதிகமாக பங்கெடுக்கக்கூடியவர்களும் தாய்மார்கள் தான். அதனாலதான் தாய்மொழின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது தந்தை மொழின்னு ஒண்ணு இருக்குதா?
தந்தை மொழின்னு ஒண்ணு கிடையாது. என்ன சொல்லுவாங்க? தாய்மொழி. ஏன் தெரியுமா? ஒரு தகப்பன் தமிழ் பேசக்கூடியவனாக இருந்து ஒரு தாய் மலையாளம் பேசக்கூடியவளாக இருந்தால் அந்த குழந்தை தமிழ் பேச தெரியாது. என்ன பேசும்? மலையாளம் தான் பேசும். ஏன்? அவருடைய தாய் என்ன செய்யறாங்களோ அந்த நடவடிக்கை தான் பிள்ளைக்கு அப்படியே மாறிவிடுகிறது. அதனால ஒரு குழந்தைகளுடைய முதல் பள்ளிக்கூடம் தாய். அந்த அடிப்படையிலே பிள்ளைகளுக்கான ஒரு நிகழ்வு. காலங்கள்லாம் மாறிடுச்சு. பிள்ளைங்க கையில செல்போன், பெற்றோர்களுடைய கையில செல்போன். நாம ஒரு பக்கம் இருக்கிறோம், பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நமது ஏடிஎஸ் ஷேக் மைதீன் ஹஜ்ரத் அவங்க பேசும்போது ஒரு சஹாபிய பெண்மணியுடைய வரலாறு சொன்னாங்க. இவர்கள் நோன்பு வைப்பதனால் எனக்கு சிரமம் ஏற்படுகிறது யா ரசூலல்லாஹ், அதனால அந்த என்னுடைய மனைவியுடைய அமலை குறைக்க சொல்லுங்கள். அது அந்த காலம். இந்த காலம் என்ன? என் மனைவி சீரியல் பார்த்து எனக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேங்குது. பள்ளியாச வாசல்லையே உட்கார்ந்து இருக்கிறார் நைட்டு 10 மணி வரைக்கும். எங்க வீட்டுக்கு போலையா? போனாலும் வாசல்ல தான் சிறந்து உட்கார்ந்து இருக்கணும். அவங்க சீரியல்லாம் முடிஞ்சுதான் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இடையில கேட்டேன்னு சொன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கு தொடர்ந்து போட்டாதான் இவருடைய வாழ்க்கையை இங்க தொடருது. அது மாதிரியான ஒரு காலம். அப்ப பிள்ளைகளுடைய நிலைமை இன்னைக்கு தாய்மார்கள்லாம் ஒரு பக்கம் போன தூக்கிட்டு போயிட்டோம்னு சொன்னா, அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் மார்க்கத்தை சொல்றது, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் எப்படி குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது, இது மாதிரியான இன்றைக்கு ஊர்ல மக்தப் ஓதக்கூடிய பிள்ளைகள் மிகவும் குறைவு. இப்ப கம்பூர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா பாதி பிள்ளைகள் தான் மதரசாக்கு வருவாங்க. ஏன்னா எல்லாருடைய நிலைமையும் அதான். மீதி பிள்ளைகள்கிட்ட கேட்டா எங்க அம்மா லேட்டா தான் அதில் எதிர்ப்பாங்க, பள்ளிக்கெல்லாம் அனுப்ப நேரம் இல்லை. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இன்னைக்கு நீங்க நேரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய ஒரு பிள்ளை உங்களுக்கு இருக்காது. ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹஜ்ரத் சொல்லிட்டாங்க, இந்த மார்க் நீங்க தான் அதில் சொல்லணும், சொன்னாதான் பரிசு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. இந்த நடுவர், இந்த பட்டிமன்றம் ஒன்று இருக்குதா, அதுக்கு நடுவர் நான் தான். யாரெல்லாம் பேசுறீங்களோ மார்க் குறைச்சிடும். ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோ பேரு. சரியா தம்பி? புரியுதா? பேசக்கூடாது. பேசுறீங்கன்னா ஒண்ணு பரிசு குறையும், இல்லைன்னா மார்க் குறைஞ்சிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபியினுடைய மகள், நல்ல கவனிங்க தாய்மார்கள், அவர்களை கபரில் வைக்கும் போதும் கபர் வேதனை செய்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அர்ஷிலிருந்து 70,000 மலக்குகள் துனியாவிலே அவர்களுக்காக ஜனாசா தொழுதார்கள். எத்தனை மலக்குகள்? 70,000 மலக்குகள். நபி அவங்க சொல்றாங்க, அவர்களுடைய கபரையும் ஜனாசா நெருக்கியது. அப்ப நன்மைகளை செய்த, அல்லாஹ்வுடைய தொடர்போடு வாழ்ந்த இந்த மக்களுக்கெல்லாம் இந்த நிலைமை என்று சொன்னால், வெறுமனே ஜும்மாவுக்கு மட்டும் வரக்கூடிய நாம், தொழக்கூடிய நாம், நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே கவனம் செலுத்தாமல் மார்க்க கல்வி கற்றாலும் பரவாயில்லை, கற்கலனாலும் பரவாயில்லை, காலை 7 மணிக்கு பஸ் வந்துடும், அதனால என்னுடைய பிள்ளையை நான் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகின்றேன். பள்ளிக்கூட படிப்பு, உலக கல்வி வேண்டாம் என்று சொல்லவில்லை. உலக கல்வி தேவை, உலக கல்வி முக்கியம். எப்படிப்பட்ட கல்வி வேண்டும்? கல்வியோடு ஒழுக்கம் இருக்க வேண்டும். நீ கல்வியோடு ஒழுக்கம் இருக்குதா? நீங்க நியூஸ்ல பாக்குறோமா இல்லையா? 10வது படிக்கக்கூடிய மாணவி மாணவர்களோடு மது அருந்தினார். ரொம்ப எங்கேயும் தூரமாலாம் இல்லை, நமக்கு கொஞ்சம் பக்கத்துல உள்ள சில ஊர்கள், ஊர் பேர்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா வீடியோ எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, சண்டைக்கு வந்துருவான். மது அருந்தினார்கள். எத்தனை வயசு பிள்ளை? 15 வயது பிள்ளை, பாலிகான ஒரு பிள்ளை, அந்நிய ஆண்களோடு சிறு வயதிலேயே
அந்நிய ஆண்களோடு திருமணம் முடித்துக் கொண்டார்கள். பெத்தவங்க சேஷன் வாசல்ல போய் கெஞ்சுறாங்க. எதற்காக? சமீபத்துல ஒரு செய்தி, மனைவி மீன் குழம்புல விஷத்தை கலந்து புருஷனுக்கு கொடுத்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள செய்தி. கணவன் என்ன செஞ்சிருக்கான்? மனைவியை கொலை செஞ்சு குக்கர்ல வச்சு அவிச்சு வச்சிருக்கிறான் துண்டு துண்டா. எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, நவீன உலகம், உலக கல்வியின் மீது முக்கியத்துவம், பட்ட படிப்புகள், டிகிரி வாங்கணுங்கிற மிகப்பெரிய சிந்தனை இருந்தாலும் கூட அந்த எந்த கல்விகளும் இந்த சமுதாயத்திற்கு ஒழுக்கத்தை தரவில்லை. எந்த படிச்ச பிள்ளையாவது ஒழுக்கத்தோட இருக்குதா? கோ எஜுகேஷன் முறை, ஆணும் பெண்ணும் ஒன்றாக உட்காரலாம், ஒன்றாக பேசலாம். இது இந்த காலத்தினுடைய நாகரிகம் என்ற பெயரிலே இஸ்லாமிய பிள்ளைகளும் கூட அந்நிய ஆண்களோடு சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நிலையை நாமே ஏற்படுத்தி கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தாலும், இஸ்ரேல் ஒரு நாடு இருக்குதா இல்லையா, அங்க இஸ்லாத்துக்கு தொல்லை பண்ணாங்க. இப்ப நாம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். இந்த இஸ்ரேல் நாட்டிலே கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு அவருடைய பொருட்கள் போகுது. மீடியாக்களை கைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. எல்லாம் இருந்தும் கூட இஸ்ரேல் ஒரு முடிவு செய்தது, நம்முடைய நாட்டிலே கோ எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருந்து சேர்ந்து படிப்பதை இஸ்ரேல் 50% தடை செய்துவிட்டது. அப்ப இதெல்லாம் பார்த்து மற்ற நாடுகளும் என்ன செய்யறாங்க? இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய கல்வி அது ஒழுக்கம் இல்லை என்று முடிவு செய்யப்பட்டு அவர்களும் இதை பின்பற்றுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அப்ப கல்வியும் வேண்டும், வேற என்ன வேண்டும்? ஒழுக்கமும் வேண்டும். ஒரு சின்ன செய்தி சொல்றேன். நம்ம இந்த பயான் செய்யும் போது பேசுறோமா இல்லையா? பயான் செய்யும் போது நம்ம ஒரு கதை பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா ரொம்ப நேரம் பயான் செஞ்சா கேட்க மாட்டோம். ஒரு 3 மணி நேரம் சினிமா ஓடிச்சுட்டா பக்கத்து வீட்டுல மவுத்து விழுந்தாலும் தெரியாது. பக்கத்து வீட்டுல மவுத்து விழுந்தாலோ இல்ல வீட்டுல உள்ள அவங்க அம்மா வலிக்கு விழுந்தாலோ எதுவுமே தெரியாது. சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பார். ஆனா அந்த பயானுடைய நிகழ்ச்சியில மட்டும் நீங்க என்னதான் அமைதியா இருக்கீங்கன்னு சொன்னாலும் கூட ஒரு சில சலசலப்புகள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கனவு காண்றாங்க. நல்லா கவனிங்க. அந்த கனவுல பன்றியினுடைய முகத்தை போன்று நாளை மறுமையிலே சிலர்கள் எழுப்புவதை போன்று நான் கனவு கண்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், இது மாதிரி ஒரு கனவு கண்டேன். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, மார்க்க கல்வியை பற்றி பேசும்போது யார் அதை கேட்காமல் மறுத்து பேசிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே பன்றியினுடைய முகத்தை தோற்றத்திலே எழுப்பப்படுவார்கள். நஅஊது பில்லாஹ். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்னா தாராளமா பேசிக்கலாம். கண்ணியமானவர்களே, அப்ப மார்க்க கல்வி மிக அத்தியாவசியமான ஒன்று. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? நல்ல வீடு கட்டி வச்சிருக்கிறோம். அவன் வளர்ந்தான்னு சொன்னா அவனுக்காக சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அதிகமான பெற்றோர்கள் தன்னுடைய முழு காலங்களையும் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவே செலவு செய்து விடுகிறாங்க. அப்ப உலக விஷயத்திலே எந்த விதமான வறுமையும் கிடையாது. இந்த பிள்ளைய கொஞ்சம் உட்கார வைக்குமா, ஏன்னா ஒரே நேரத்தில் 2 பயான் பண்ணா கேட்காது. உலக விஷயத்திலே எந்த விதமான வறுமையும் கிடையாது. ஏதாவது வறுமை இருக்குதா? ஏன்பா கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு பிற்காலத்திலே கஷ்டம் வந்து விடக்கூடாது. சொல்றாங்களா இல்லையா? நீங்க வெளிநாட்டில் உள்ள தந்தைகிட்ட கேளுங்க, ஏன்பா கஷ்டப்படுற? என் பிள்ளைக்கு சிரமம் வந்து விடக்கூடாது, என் மனைவிக்கு சிரமம் வந்து விடக்கூடாது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வறுமை என்பது எங்களுடைய குடும்பத்திற்கு வரவே கூடாது. அதுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். அப்ப உலக விஷயத்திலே நாம் வறுமை வரக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம்.
இப்ப மறுமையினுடைய விஷயத்துல நம்ம தாய்மாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, வயதானவங்களும் இருக்கிறாங்க. ஒரு 50 வயசு ஆளை கூப்பிட்டு உங்களுக்கு எத்தனை சூறாவா தெரியும்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 2 சூறா தான் தெரியும். என்னென்ன சூறா? குல்ஹு அல்லாஹ் குல் அவுது பிரப்பின் நாஸ். எனக்கு குல் அவுது பிரப்பின் பல கொஞ்சம் குழப்பம். அதனால எனக்கு 2 சூறா தான் தெரியும். வயசு எத்தனை? வயசு 50. எத்தனை வீடுமா இருக்குது? எனக்கு ஒரு வீடு, என் மகளுக்கு ஒரு வீடு. ரொம்ப செழிப்பா இருக்கிறோம். துனியாவினுடைய விஷயத்திலே செழிப்புகள், வறுமை இல்லை. ஆனால் எது வறுமை இருக்கக்கூடாதோ அந்த மார்க்க கல்வியிலே வறுமை. என்ன சூறா தெரியும்? 2 சூறா. கேக்குறாங்க, ஹஸரத் இந்த குனூத் இருக்குது வித்ரு வாஜிப்ல, அது மனப்பாடம் பண்ண முடியல, அதுக்கு பகரமா என்ன ஓதலாம்? ஜனாஸா தொழுகையில 3வது தக்பீர்ல அல்லாஹு மக்ஃபிர்லி ஹய்யினா வ மையத்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா என்று ரொம்ப லென்த்தா போகுது. சுருக்கமா ஏதாவது சொல்லுங்களேன். அப்ப துனியாவினுடைய விஷயத்திலே வறுமை இல்லை. முன்னேற்றங்கள், மார்க்க விஷயம், குர்ஆனுடைய விஷயம், அனைத்திலும் வறுமை. வறுமை நாம காட்டுறோம், கேட்டா தெரியாது, நேரம் இல்லை, ஓதுறதுக்கு முடியல, மனப்பாடம் பண்ண முடியல. கண்ணியமானவர்களே, இந்த நிலை நீடித்தது என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறேன். உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை வரக்கூடிய காலத்தில் இருக்காது. நஅஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லை. பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப தயாரான நிலையில மார்க்கத்தை கத்துக்கிறாங்க. நம்முடைய ஹஸரத் அவர்கள் ரொம்ப ஆர்வமான முறையிலே பிள்ளைகளுக்கு பல பயிற்சிகளை கொடுத்திருக்கிறாங்க. இந்த தலைப்புகள்லாம் பார்த்தேன், ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. பிள்ளைகளுடைய விஷயத்திலே ஒரு பெற்றோர் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, இவர்களுடைய துஆ உங்களுக்கு கிடைக்காது. ஒரு நல்ல சாலிஹான இந்த பிள்ளைகள், பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் என்ன செய்ய தெரியுமா? இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் மௌத்தை கொடுத்திருக்கிறான். யாரும் மௌத்தாகாம துனியாவை விட்டு நம்ம நிரந்தரமா இருக்க முடியாது. நீங்க ஒருவேளை மௌத்தாயிட்டா, வஃபாத் ஆயிட்டா நினைக்கலாம், என்ன சார் உங்களை மாவட்டக்குடியில இருந்து கூப்பிட்டு வந்திருக்கிறோம், சம்சாரம் கொடுத்தோம், ஆரம்பத்திலேயே ஏதோ நல்ல செய்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா மௌத்தானாங்கிறீங்களே. துனியாவுல மௌத்தை தான் நாம முன் வச்சு வாழணும். ஒருவேளை நாம் என்னையும் சேர்த்துக்கிறேன், நாம் வஃபாத் ஆகிவிட்டால், மௌத்தாகிவிட்டால், என் பிள்ளை ஹாஃபில் ஓதிக்கிட்டு இருக்கிறார், உங்களுடைய பிள்ளை இன்னைக்கு நல்ல அழகான முறையில பயான் செய்ய போறாங்க, மார்க்க விஷயங்கள் சொல்ல போறாங்க. இந்த பிள்ளை கபரிலே வைத்தவுடன் பக்கத்துல நின்று துஆ செய்யும், யா அல்லாஹ், அழுது துஆ செய்யும், யா அல்லாஹ், என்னுடைய தாய் யார் என்று தெரியுமா? எங்க அம்மா யார் என்று தெரியுமா? நான் ஒரு நாள் பசியோடு தூங்கி விட்டாலும் என்னுடைய தாய் இரவெல்லாம் தூங்க மாட்டார். ஏன் தெரியுமா? என் பிள்ளை சாப்பிடாம தூங்கிருச்சு. நீ ஏமா சாப்பிடல? என் பிள்ளையே சாப்பிடல, நான் எப்படிங்க சாப்பிடுவேன்? சொல்றாங்களா இல்லையா தாய்மார்கள்? என் பிள்ளையே சாப்பிடல. ஒருவேளை பிள்ளை உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அந்த இரவு முழுவதுமே அந்த தாய் துடிக்கக்கூடிய துடிப்பு இருக்கிறது, அது வேறு யாருக்கும் அந்த நிலைமை வராது. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு காய்ச்சல், ஒரு சொட்டு கூட தூங்க மாட்டாங்க. அந்த பிள்ளை துஆ செய்யும், யா அல்லாஹ், என்னுடைய தாய் இருக்கிறாளே, ஒரு கரண்ட் போயிட்டா கூட தூங்க மாட்டா, எனக்கு விசிறிக்கிட்டே உட்கார்ந்து இருப்பா. இந்த பிள்ளை சொல்லும், என்னுடைய தாய் இருக்கிறாளே, எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லா அம்மாவும் வீட்டுல தூங்கும் போது என் தாய் என்னை எழுப்பி மதரசாவிற்கு செல் என்று சொன்னால், மதரசாவுக்கு போய் ஓதுன்னு சொன்னா, அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கன்னு சொன்னா, எனக்கு அல்லாஹ் யார் என்பதை முதலில் கற்றுக் கொடுத்தது என்னுடைய தாய். எங்க அம்மா தான் எனக்கு அல்லாஹ் யாருன்னு கற்றுக் கொடுத்தாங்க. எங்க பாட்டியார் நிரவி மதரசால உஸ்தாதா இருந்தாங்க 40 வருஷமா. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது நல்லா தூங்குவோம்ல, தலைமாட்டில் உட்காந்துப்பாங்க. நரகத்தினுடைய வேதனையெல்லாம் சொல்லுவாங்க. தொழுக போற நாள் நரகத்துல போட்டுருவோம், இப்படி எல்லாம் நடக்கும். அவங்க சொல்ல சொல்ல தூக்கம் கலைச்சு பயம் வந்துடும், ஏதோ நரகத்துக்குள்ளேயே போற மாதிரி பயம் வந்துடும். அப்ப நம்மை அப்படியெல்லாம் வளர்த்தார்கள்.
இன்னைக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே மார்க்கத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கு. அப்ப ஒரு பிள்ளை துவா செய்யும், யா அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் என்றால் யார் என்பதை என்னுடைய தாய் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தால் அவளை கபரிலே நாங்கள் வைக்கின்றோம், கபரிலே நீ வேதனை செய்து விடாதே யா அல்லாஹ் என்று அழுது துவா செய்வார்கள். எங்க அம்மாவுக்கு கபர் வேதனை தந்து விடாதே, எங்க அம்மா என்னை வளர்த்தால், மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தால், என்னுடைய துவாவின் மூலமாக ரப்பே என்னுடைய தாய்க்கு நீ சொர்க்கத்தை கொடு. மலக்குகள் வந்து கேட்பாங்க, மண் ரப்புன்னு கேட்பாங்க, உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்பாங்க. எனக்கு அல்லாஹ் யார் என்பதை சொல்லிக் கொடுத்த என் தாய்க்கு அல்லாஹ் என்ற வார்த்தையை கபரிலே நீ வரவை என்று அந்த பிள்ளை துவா செய்யும். அப்படிப்பட்ட நிலைகள் வரணும்னு சொன்னா நம்ம பிள்ளை என்ன செய்யணுங்க? மதரசாவிற்கு அனுப்ப வேண்டும், குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும், நம்முடைய பிள்ளை நமக்காக துவா செய்ய வேண்டும். ஒரு அம்மா புலம்புனாங்க, சார் என் பையன் குடிகாரன் ஆயிட்டான் சார், குடிகாரன் ஆயிட்டான், ஒரே குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், சொன்னா திரும்ப மாட்டேங்கிறான், இவனை என்ன செய்யறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்மாலு வல்பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, குழந்தை செல்வங்கள் உங்களுக்கு பாக்கியமானவை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னமா அம்வாலக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, குழந்தையே உங்களுக்கு குழப்பமாக மாறும் எப்போது நீங்கள் அதை சரியாக வளர்க்கவில்லை என்று சொன்னார். தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, ஒரு 2 பேர் மட்டும் நின்று, இப்படி மற்றவங்களாம் வந்துருங்க. கூட்டமா இருந்தாலும் என்ன நடக்கணும், ஒரு பேச்சுக்கள் அதிகமாயிடும். எந்த குழந்தை பாக்கியம் என்று அல்லாஹ் சொல்றாரோ அதே குழந்தை நமக்கு நரகத்தில் கொண்டு சேர்ப்பதற்குரிய ஒரு காரணமாக ஆயிடுது. எப்படின்னு சொன்னா, மார்க்க கல்வி நாம கொடுக்கலன்னு சொன்னோம். பெற்றோர்களை பற்றி பேசக்கூடிய இந்த பிள்ளைகள், மறுமையை பற்றி பேசக்கூடிய இந்த பிள்ளைகள், உங்களை எப்படி பார்த்துருக்கோம்? தாய் தந்தருடைய மகத்துவம் விளங்கும். கண்ணியமானவர்களே, அப்படித்தான் நாம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இப்ப தாய்மார்கள் அதிகமா வந்திருக்கிறீங்க, அதனால உங்களை குறிப்பிட்டே ஒரு சில செய்திகளை நான் சொல்லுகின்றேன். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தாய்மார்களிலேயே ஒரு சிறு வயதுடைய ஒரு தாய், அற்புதமான ஒரு பெண்மணி, அற்புதமான ஒரு பெண்மணி. எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், கொஞ்சம் அமைதியா கேட்டீங்கன்னா புரியும், இல்லைன்னா புரியாது, இல்லாட்டி ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்கும். இந்த அசத்து சொம்பு கதை சொன்னாங்களா, அதையாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு பையனை கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க. ஏன் சார்? கண்ணியமானவர்களே, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஸைத் ரலியல்லாஹு தஆலா, ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா, இந்த 3 பேரையும் போருக்கு அனுப்புறாங்க. போருக்கு போனா அங்க ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி. போரிலிருந்து திரும்ப வராங்க, வந்து மஷூரா செய்யறாங்க, இது மாதிரி ஜாஃபர் அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்க மனைவிட்ட போய் சொல்லணும். யார் சொல்றது? ஒரு கணவனுடைய மௌத்து செய்திய மனைவிட்ட யாராவது சொல்வதற்கு தைரியம் இருக்குமா? அது அவங்க வயசானவங்களும் அல்ல, சிறு வயதினுடைய பெண்மணி. கண்ணியமானவர்களே, இந்த செய்தியை எப்படி சொல்றது? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே போறாங்க வீட்டுக்கு. போய் இந்த செய்தியை சொல்றாங்க, சொல்வதற்கு அமர்றாங்க. அந்த நேரத்திலே சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது, இருந்தாலும் கூட நபி அவர்கள் அழுது நிலையிலேயே சொல்றாங்க, அழுகுறாங்க. ஒரு பக்கம் தன்னுடைய தம்பி, எப்படி சொல்வது? அஸ்மாவிடத்திலே அழுகுறாங்க, அழுகுறாங்க, அழுகுறாங்க. தேம்பி 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 அழுதார்கள். அழுது கொண்டே சொன்னார்கள், அம்மா அஸ்மா, உம்முடைய கணவர் வஃபாத் ஆகிவிட்டார்கள், உம்முடைய கணவர் ஷஹீதாகிவிட்டார், சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் அம்மா அஸ்மா என்று சொன்ன உடனே அந்த சிறு வயது பெண்மணி அவர்கள்
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அழுக ஆரம்பித்தார்கள். அழுதார்கள். அப்ப அழுது கொண்டே இருக்கும் போது நபியிடத்திலே கேட்டார்களா, என்னுடைய கணவனின் இறுதி நேரத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி மூத்தா போனார்? அப்பொழுது பக்கத்திலே இருந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து வரப்பட்டது. எப்படி ஜாஃபர் அவர்கள் இறந்தார்கள்? யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தினுடைய கொடியை கையிலே வைத்திருந்தார், எதிரிகள் கையை வெட்டினார்கள், இடது கையிலே பிடித்தார், இடது கையை வெட்டினார்கள், உடலிலே தாங்கிக் கொண்டார், உடலையும் வெட்டினார்கள், 18 வெட்டுகள் வெட்டப்பட்டது. நீங்க லேசா வெங்காயம் வெட்டும் போது கையில வெட்டிக்கால் நம்ம முடிச்சிடும். அது சில நேரத்துல மனைவி என்ன செய்வாங்க தெரியுமா, கணவனை டெஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சம் வெங்காயம் வெட்டுங்களேன் பார்ப்போம். நாம இது வரைக்கும் அடுப்பாங்கிற பக்கமே போயிருக்க மாட்டோம். திடீர்னு வெங்காயம் வெட்டும் போது கொஞ்சம் லேசா கையில கிழிச்சு விட்டுரும். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, மற்றவங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. அப்போ ஒரு வெங்காயம் வெட்டினா கூட நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. 18 வெட்டுகள் வெட்டப்பட்ட நிலையிலே உங்களுடைய கணவர் அந்த போர்க்கொடியை ஏய்ந்து கொண்டு ஷஹீதானார் என்று சொன்ன உடனே அடுத்து ஸைத் அவர்கள் சொன்னார்கள், ஜாஃபர் அவர்கள் சக்கராத்திலே இருந்தார்கள். சக்கராத்திலே இருக்கும் போது நான் தண்ணீர் கொண்டு போய் கொடுத்தேன், அவர்கள் தண்ணீரை குடிக்கவில்லை. அப்ப சொன்னாங்களா, அனசாயும், நான் நோன்பாளி, அதனால் எனக்கு தண்ணீர் வேண்டாம், நான் நோன்பை அல்லாஹ்விடத்திலே திறந்து கொள்கிறேன். ஈமானை பார்க்க வேண்டும். சொன்ன உடனே அழுது கொண்டிருந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா உடனே சொன்னார்களாம், அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. நபி அவங்க கேட்டாங்க, ஏமா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க? என்னுடைய கணவர் என்னுடைய மடியிலே படுத்துக் கொள்வார். அப்ப சொல்லுவாரு, அம்மா அஸ்மா, நான் மௌத்தாகும் போது நோன்பாளியாக இருக்கிறேன், நீங்க துவா செய்கிறேன். நான் மௌத்தாகும் போது நோன்பாளியாக இருக்கணும்னு துவா செய்கிறேன். சில பேர் மனைவி கிட்ட இந்த இபாதத்தினுடைய விஷயத்தை ரொம்ப அன்பா சொல்லுவாங்க. ஒரு நோன்பாளியா நான் மௌத்தா போகணும், ஒரு நல்ல ஷஹீதா நான் மௌத்தா போகணும். மனைவி கிட்ட சொல்றோமா இல்லையா? இது மாதிரி சொல்லணும். சொன்ன உடனே என்னுடைய கணவர் நோன்பாளியாக மௌத்தாயிட்டாரு, எனக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, ஈமானுடைய வெளிப்பாடுகள், தக்வாவினுடைய வெளிப்பாடுகள், அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்தான். கண்ணியமானவர்களே, பெற்றோர்கள் எப்படி நடந்துகிறீங்களோ அதே மாதிரிதான் பிள்ளைகளுடைய வளர்ச்சியையும் தக்வாவையும் அல்லாஹ் கொடுப்பான். ஒரு மனிதர் ரோட்ல போயிட்டு இருக்கிறார். போனா மரத்துல ஒரு கொய்யா பழம் ஒன்று இருக்குது. என்ன இருக்குங்க? என்ன இருக்கு? கொய்யா பழம். பார்த்த உடனே இவருக்கு ஆசை வந்துருச்சு, பேப்பர் வந்துருச்சு. இந்த சம்பவத்தோட முடிச்சுக்கிறோம். அந்த கொய்யா பழத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே கண்ணிய மாணவர்களே எடுத்து சாப்பிட்டாங்க. இப்ப நம்மளே காசு கொடுத்து சாப்பிடுறத விட எங்கேயாவது கொஞ்சம் மரத்துல தொங்குச்சுன்னு சொன்னா மாங்காய் எங்காவது பிரிச்சு சாப்பிட்டா அது ஒரு தனி ருசியா இருக்கும். சாப்பிடக்கூடாத ஹராம் தான், இருந்தாலும் சாப்பிடுவோம். அதே மாதிரி அவர் சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டுட்டு மனசு உறுத்துது, ஹராம செஞ்சிட்டோமோ. நேரா அந்த ஓனர்கிட்ட போறாரு. போய் சொன்னாரா, உங்களுடைய மரத்தினுடைய ஒரு கனியை நான் சாப்பிட்டு விட்டேன். அப்ப சொன்ன உடனே அந்த வீட்டுக்காரர் சொல்றாரு, என் மகளை நீ திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும், என் மகளை நீ திருமணம் முடிச்சுக்கணும். என் மகள் யாரு தெரியுமா? கண்ணு தெரியாது, காது கேட்காது, நல்ல எது சொன்னாலும் விளக்காது, நீ ஆனா திருமணம் முடிச்சுக்கணும். சொன்ன உடனே அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஏன்? நாம ஒரு ஹராம செஞ்சிட்டோம், அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம். கல்யாணம் முடித்து விட்டார், திருமணம் முடிஞ்சிருச்சு. உள்ள போய் பார்த்தா மனைவி அழகா இருக்கிறான், கண்ணு அழகா இருக்குது, நல்ல காது கேட்குது, நல்ல விளங்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை ஏன் இந்த தந்தை இப்படி சொன்னாங்க? போய் கேட்டாங்களா, ஏன் இப்படி சொன்னீங்க? அப்ப அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகள் குர்ஆனுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு வாழக்கூடியவள். லஹும் குலூபுல்லா யுஃகஹூன பிஹா, அல்லாஹ் உள்ளத்தை கொடுத்திருக்கிறான். என்னுடைய மகள் அந்த உள்ளத்தை கொண்டு தவறாக பயன்படுத்தியதே கிடையாது. அதிலே என் மகள்
மனநிலை பாதிக்கப்பட்டவள். வலம் ஐயுனில்லாஹி யுப்சிரூன பிஹா, என் மகனுக்கு அல்லாஹ் பார்க்கக்கூடிய கண்ணை கொடுத்தார். இந்த கண்ணை கொண்டு கெட்ட விஷயங்களை பார்த்ததே கிடையாது, பார்ப்பதிலே என் மகனுக்கு கண் தெரியாது. வலஹும் ஆதானுல்லாஹி யஸ்மஊன பிஹா, என் மகனுக்கு கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஆனால் கெட்ட விஷயங்களை கேட்டதே கிடையாது. அப்ப இவ்வளவு பேணிக்கையான ஒரு பெண்மணியை குர்ஆனோடு ஒப்புக்கொண்டு வாழ்ந்த இந்த பெண்மணி குர்ஆனோடு ஒப்பிட்டு வாழ்ந்தார்கள். இந்த தம்பதிக்கு பிறந்தவர்கள் தான் அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு. மார்க்க மேதை, மார்க்க கல்வியிலே பேர் போனவர்கள், வாழ்க்கையில பொய்யே சொன்னது கிடையாது. அப்ப தாயும் தந்தையும் எப்படி நடந்துகிறீங்களோ அதனுடைய வெளிப்பாடுகளாக அல்லாஹ் அந்த பிள்ளைகளை வளரச் செய்வான், பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, அதனால இது மக்தபினுடைய ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சி. தாய்மார்கள்லாம் வந்திருக்கிறீங்க, ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், எப்படியாவது உங்க பிள்ளைகளை ஒரு ஆஃபில் ஆக்கிருங்க, பெண் பிள்ளைகளை ஆலிமாக்கிருங்க. இந்த சமுதாயத்திற்குரிய ஒரு ஒளி விளக்காக உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆக்குங்க. இதனுடைய வெற்றியை நீங்கள் மறுமையிலே காண்பீர்கள். அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். இந்த பிள்ளைகளுடைய துஆவின் மூலமாக உங்களுடைய கபறுகள் விசாலமாக்கப்படும். அந்த நல்ல நியத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி மார்க்கத்தை சொல்லி கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் சொர்க்கத்திலே நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக நாம் எல்லாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த கம்பூரிலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நமது கண்ணியத்திற்குரிய நிர்வாகிகள் அழைப்பு கொடுத்து ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நற்கூலியை வழங்கி நமது ஊரிலே ஒரு மதரசா ஒன்று கட்டப்படுது. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. வரும்போது பார்த்தேன், சதக்கத்துல் ஜாரியாவுடைய நன்மையை நாம் எல்லாம் பெறப்போம். பாவட்டங்குடியில சில பெண்கள் என்ன கேட்டாங்க, ஹஸரத் நிம்மதியே இல்லை, ஒரே பலா முசீபத்தா இருக்குது, கஷ்டமா இருக்குது, என்ன செய்யலாம்? உங்க ஊர்ல ஒரு மதரசா ஆரம்பிச்சு நடத்துங்க, உங்க ஊருடைய பலா முசீபத்தெல்லாம் போயிடும், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி இந்த கம்பூரினுடைய எல்லா பலா முசீபத்துகளும் ஊரினுடைய வளர்ச்சியும் இந்த மதரசாவில் தான் அல்லாஹ் வச்சிருக்கோம். அதனால இந்த மதரசா உருவாக வேண்டும். அடுத்த ஆண்டு விழா நடக்கும் போது இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவுடைய புதிய கட்டிடத்திலேயே நடத்தக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.